மாயா சந்தியா சீரான ஒரு ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். ரொம்ப பெரிய பிரச்சனையில் மாயாவும் ஜானகியும் சிக்கிட்டாங்க. அதை பற்றினதாங்க நம்ம பார்க்க போகிறோம். என்ன நடக்குதுன்னா, இன்ஸ்பெக்டர் குருபரன் நேராக புவனேஸ்வரியை கூட்டிக்கிட்டு நம்ம ரகுராம் வீட்டுக்கு வராங்க. அங்க சிவா நேரா குருபரனை பார்த்து வணக்கம் சார் அப்படின்னு சொல்ல அவர் சொல்றாரு, இந்த வீட்டோட மூத்த தலைவர் யாரு, அவரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. சிவாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரகுராம கூப்பிடுறாங்க. அண்ணா போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு. ரகுராமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வராரு. ரகுராம் வந்துட்டு நேரா இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு வணக்கம் சார் அப்படின்னு சொல்ல, அப்ப இன்ஸ்பெக்டரும் வணக்கம் சார், ஒரு முக்கியமான விஷயமா தான் நான் விசாரிக்க வந்தேன் அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, சொல்லுங்க அப்படின்னு. அப்ப போலீஸ் சொல்றாங்க, இங்க பாருங்க, எந்த குடும்பத்து மேலதான் பழி வந்திருக்கு, அவங்க வீட்டுல கார்த்தியை காணும் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, சார் 2 நாளைக்கு முன்னாடி இந்த வீட்டு பையன், அதாவது இந்த வீட்டு மருமகன் கதிர் எங்க வீட்டு பையன் கார்த்தியை துரத்தி அடிச்சிருக்கான் அப்படின்னு. இது கேட்டதோட இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, கதிர் எங்க அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அதுக்குள்ளேயும் அவனை வேற எங்கேயாவது அனுப்பிட்டீங்களா அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, அப்படியெல்லாம் நாங்க எங்கேயும் அனுப்பல, அவன் வீட்டுலதான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை பார்த்து, சிவா போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல, சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கதிரை கூப்பிடுறாங்க. கதிர் கேட்குறாரு, என்னாச்சு மாமா அப்படின்னு. சிவா சொல்றாரு, உன்னை விசாரிக்கிறதுக்காக புது போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட கதிரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாடியிலேருந்து இறங்கி வராரு. நேரா போலீஸை பார்க்க, அப்ப கதிருக்கு செமையா அடிபட்டிருக்கிறத பார்த்துட்டு போலீஸ் கேட்குறாரு, இவருக்கு என்ன இப்படி அடிபட்டிருக்கு அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, விசாரிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல இவரை போட்டு அடிச்சிருக்காங்க அப்படின்னு. அப்ப போலீஸ் சொல்றாரு, இதுதான் செய்யற மிகப்பெரிய தப்பு, அடிச்சா உண்மையை சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. அப்ப போலீஸ் கிட்ட கதிர் வந்து நிக்கிறாரு. அப்ப போலீஸ் நேரா கதிரை பாக்குறாரு. பார்த்துட்டு, 2 நாளைக்கு முன்னாடி நீ கார்த்திகிட்ட பிரச்சனை பண்ணதா சொல்றாங்க, உண்மையா அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, சார் அவன் தான் சார் தேவையில்லாம தப்பா பேசினான், அதனாலதான் நான் அவனை அடிக்கிறதுக்கு துரத்துனேன் அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, அப்படி என்ன அவன் தப்பா பேசிட்டான் அப்படின்னு நீ துரத்தி அடிச்ச, கொன்றுவேன்னு மிரட்டுன, அப்படி அவன் என்ன பேசினான் அப்படின்னு. அப்ப கதிர் அமைதியா இருக்காரு. அப்ப கதிர் நேரா தனாவை பாக்குறத நம்ம போலீஸ் வந்துட்டு நோட் பண்றாரு. அப்ப பத்மா சொல்றாங்க, இதைத்தான் நாங்களும் கேக்குறோம், அப்படி கார்த்தியை அடிச்சு துரத்தி கொஞ்சம் வேணும் மிரட்டுற அளவுக்கு அப்படி கார்த்தி என்னதான் பேசினா அப்படிங்கறத தான் நாங்களும் கேக்குறோம், ஆனா இவன் சொல்லவே மாட்டேங்கிறான், அப்ப கண்டிப்பா இவன் மேலதானே தப்பு இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு. இதை கேட்டதோட போலீஸ் சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, அதை நாங்க விசாரிச்சுக்கிறோம் அப்படின்னு. அப்ப மாயாவும் ஜானகியும் நிக்கிறாங்க. அப்ப அவங்களையும் போலீஸ் ஒரு தடவை பாக்குறாரு குருபரன். அப்ப அவங்களும் பதட்டமா நிக்கிறத பார்த்துட்டு குருபரன் கண்டிப்பா அந்த வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப புவனேஸ்வரி நேரா போலீஸ் கிட்ட, சார் இவங்க எல்லாரையுமே நீங்க விசாரிங்க, கண்டிப்பா கார்த்திக் காணாம போனதுக்கு இவங்க எல்லாருமே ஒரு காரணமா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அப்ப போலீஸ் சொல்றாரு, இங்க பாருங்க, கண்டிப்பா நான் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், கண்டிப்பா கார்த்தி எங்க போனா அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் தெரிய வரும் அப்படின்னு. அதுக்கப்புறமா போலீஸ் நேரா ரகுராம பார்த்து, சரிங்க சார், மற்ற டீட்டெயில்ஸை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ரகுராம் சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க என்ன முடிவு பண்ணாலும் அதுக்கு நான் எப்பவுமே ஆதரவா இருக்கேன், கார்த்திக் காணாம பண்ணதுக்கு யாரு காரணமோ அவங்க யாரா இருந்தாலும் நீங்க கைது பண்றதுக்கு முழு உரிமையோட நீங்க இங்க வரலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட போலீஸ் சொல்றாரு, ஏற்கனவே உங்களை பத்தி கேள்விப்பட்டேன், நீங்க நீதிக்கும் நியாயத்துக்கும் தான் நிப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதே மாதிரிதான் நீங்களும் சொல்றீங்க அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க சார், இவர் ஊருக்கு மட்டும்தான் உபதேசம், சொந்த வீட்டுக்கு கிடையாது அப்படின்னு. அப்ப போலீஸ் நேரா புவனேஸ்வரியை பார்த்து, மேடம் நீங்க ரொம்ப கோவத்துல இருக்கீங்க, அதனாலதான் இப்படி பேசுறீங்க, நீங்க கவலைப்படாதீங்க, கார்த்திக்கு எதுவும் ஆகியிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நேரா வெளியில வராங்க. அதுக்கப்புறமா மாயாவும் ஜானகி நேரா அவங்க ரூமுக்கு போறாங்க. இத பத்மாவும் பார்வதியும் பாக்குறாங்க. ஜானகி நேரா மாயா கிட்ட, என்ன மாயா இது, இவர் கேக்குற கேள்வியை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, ஆமா பெரியம்மா, எனக்கு கூட கொஞ்சம் பயமா தான் இருக்கு, இவர் ஏதாவது எசக்கு பசக்கா கேள்வி கேட்டு பிரச்சனை ஆகிட்டுன்னா என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்றாங்க, ஆமா மாயா, அதான் எனக்கும் பயமா இருக்கு அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா இந்த நேரத்துலதான் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், நம்ம எந்த அளவுக்கு உண்மையை பேசாம இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம தப்பிக்கலாம், நம்ம பதட்டமாவும் இருக்கக்கூடாது, அப்படி பதட்டமா இருந்தா கண்டிப்பா அந்த போலீஸ் கண்டுபிடிச்சிருவாரு, அவரு வேலை ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் அப்படின்னு சொல்றாங்க, உண்மையை சுலபமா கண்டுபிடிச்சிருவாரா, அதனால நம்ம கொஞ்சம் பாதுகாப்பா தான் இருக்கணும் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகியும், மாயா என்னால முடியல மாயா,
ஒரு கட்டத்தில் நான் உண்மையை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா நீங்கள் மட்டும் உண்மையை சொன்னீங்கன்னா இந்த குடும்பம் எந்த அளவுக்கு அவமானப்படும் அப்படிங்கிறத யோசனை பண்ணி பாருங்க அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி, நீ சொல்கிறதும் சரிதான் மாயா அப்படின்ட்டு அமைதியாக இருக்காங்க. அதுக்கப்புறமா மாயா நினைக்கிறாங்க, அந்த இன்ஸ்பெக்டர் ஒருவேளை உண்மையை கண்டுபிடிச்சிட்டா பெரியம்மா தான் கஷ்டப்படுவாங்க. அப்படி பெரியம்மா தான் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இடையில போயிட்டு நான் தான் இதை பண்ணேன்னு ஒத்துக்கலாம் அப்படின்னு மாயா ஒரு பிளான் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு செமையா யோசிக்கிறாரு, ஒருவேளை அந்த கார்த்தி ஃபோன் வச்சிருப்பான்னு அப்படின்ட்டு நேராக புவனேஸ்வரிக்கு கால் பண்ணுறாங்க. புவனேஸ்வரி ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்கள் சார் அப்படின்னு. அப்போ போலீஸ் கேட்குறாரு, உங்கள் பையனோட ஃபோன் நம்பரை கொடுங்களேன் அப்படின்னு. புவனேஸ்வரியும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட ஃபோன் நம்பரை போலீஸ்கிட்ட கொடுக்குறாங்க. போலீஸ் அந்த நம்பரை வாங்கிட்டு நேராக இன்னொரு இடத்துக்கு கொடுக்குறாங்க. கொடுத்தீங்க பாருங்க, இதுக்கு கடைசியாக அந்த கார்த்தி யார் யாருக்கு பேசியிருக்கான் அப்படிங்கிறத எனக்கு டீட்டெயில் அனுப்புங்க அப்படின்னு. அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக போலீஸ்க்கு டீட்டெயில் அனுப்புகிறாங்க. அப்போ போலீஸ் அந்த டீட்டெயிலை பார்த்துட்டு கடைசியாக ரேகா அப்படிங்கிற பேருக்கு தான் இவன் ஃபோன் பண்ணி பேசியிருக்கான். எதுக்காக அந்த லேடியை இவன் பார்க்கணும் அப்படின்னு போலீஸ் சந்தேகப்படுறாரு. போலீஸ் நேராக வந்துட்டு ஊருக்குள்ளே வந்துட்டு ரேகா யார் அப்படின்னு விசாரிக்கிறாரு. அப்போ தான் ரேகா ஸ்கூட்டியில் வராங்க. அப்போ போலீஸ் டக்குன்னு ரேகாவை நிப்பாட்டி, ஒரு நிமிஷம் இல்லைம்மா, உன் பேர் ரேகா தானே அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு சொல்கிறாங்க, ஆமாம் சார் என் பேர் ரேகா தான் அப்படின்னு. இன்னொரு பக்கம் பயங்கரமான சம்பவம் நடக்குது. பசுபதியோட மில்லில் ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டு, இதனால அந்த மில்லு வந்துட்டு ஃபயர் ஆனதுனால புது மில்லு கட்டணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வருது. அப்போ பசுபதி புவனேஸ்வரி கிட்ட, புவனேஸ்வரி மில்லு எங்கே கட்டுறதுன்னு தெரியல, பேசாப்புல நம்ம பண்ண வீட்டுக்கு பக்கத்தில் நல்ல இடமா தானே இருக்கு, அங்கே மில்லு கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அண்ணா வீட்டில் இருக்கிற பிரச்சனையில ஏன்னா இதை வேற சம்மந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. பசுபதி சொல்கிறாரு, இது எல்லாமே எதுக்காக, நம்ம கார்த்திக்காக தானே, இங்கே பாரு அந்த மில்லை கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும் அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் நீ சொல்கிறதும் சரிதான், இந்த பிரச்சனையில் இதை மறக்கக்கூடாது இல்லை, சரி அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணு அப்படின்னு. பசுபதி சொல்கிறாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த பண்ணை வீட்டுக்கு பக்கத்தில் மில்லு கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி நேராக பாட்டி வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு, இங்கே பாருங்க, என்னதான் கார்த்தி காணாமல் போனதுக்கு அந்த கதிர் காரணமாக இருந்தாலும் நீங்களும் எங்கள் உறவுக்காரன் தான், எங்களோட நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே நீங்கள் பங்கு பெறணும். நான் பண்ணை வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மில்லு கட்ட போகிறேன், அதுக்காக பூஜை பண்ண போகிறோம், நீங்கள் எல்லாரும் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவும் ஜானகியும் ஷாக் ஆகுறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, கண்டிப்பாக வரேன் புவனேஸ்வரி அப்படின்னு சொல்ல புவனேஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. ஜானகியும் மாயாவும் அவங்க ரூம்குள்ளே போயிட்டு ஜானகி சொல்கிறாங்க, என்ன மாயா இது புது பிரச்சனையாக இருக்குது, பண்ணை வீட்டுக்கு பக்கத்தில் தானே அந்த கார்த்தியை நம்ம புதைச்சோம், ஒருவேளை அவங்க தோன்ற மாதிரி இருந்தால் பிரச்சனை ஆகிருமே அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா நம்பிக்கையோடு போவோம், கண்டிப்பாக அந்த பக்கம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்கிறாங்க, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்ல எல்லாருமே சேர்ந்து குடும்பமாக புவனேஸ்வரியோட அந்த மில்லு பக்கம் போகிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த கார்த்தி இன்னொரு பக்கம் அந்த போலீஸ் நேராக ரேகா கிட்ட, இங்கே பாருமா, 2 நாளைக்கு முன்னாடி நீ கார்த்திக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்க, எதுக்காக அந்த கார்த்திக்கு ஃபோன் பண்ணி பேசுன அதை சொல்லு அப்படின்னு. இது கேட்டதோட அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சார், நான் ஒன்றும் கார்த்திக் சாருக்கு ஃபோன் பண்ணி பேசலை, அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணார் அப்படின்னு. அப்போ போலீஸ் கேட்குறாரு, எதுக்காக அவர் உனக்கு கால் பண்ணாரு அப்படின்னு. அப்போ ரேகா அமைதியாக இருக்காங்க. போலீஸ் சொல்கிறாரு, இங்கே பாருமா, நீ சொல்கிறதுல தான் இருக்குது, உண்மை என்ன நடந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சாகணும், அந்த கார்த்திக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ ரேகா சொல்கிறாங்க, சார் 2 நாளைக்கு முன்னாடி கார்த்திக் சார் என்னை கூப்பிட்டாரு சார், நான் அவரை ரோட்டில் தான் மீட் பண்ணேன், அவர் ஒரு லெட்டரை கொடுத்து தனா கிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு. போலீஸ் கேட்குறாரு, தனான்னா யார், அந்த ரகுராம் வீட்டில் இருக்காங்களே அந்த பொண்ணு தானே அப்படின்னு. அப்போ ரேகா சொல்கிறாங்க, ஆமாம் சார், இது மாதிரி பேட்மிண்டன் போட்டி வருது, அந்த போட்டியில் தனா வந்துட்டு பேட்மிண்டனில் கலந்துக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. ஏன்னா காலேஜில் அவர் தான் தனாவுக்கு பேட்மிண்டன் கோச்சிங் கொடுத்தாரு. ஸோ தனா கல்யாணம் ஆன பிறகு எந்தவித போட்டியிலையும் கலந்துக்கவே இல்லை. அதனால தான் கார்த்திக் சார் தனாவை அந்த போட்டியில் கலந்துக்கிட சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுதான் சொல்லி என்கிட்ட லெட்டர் கொடுத்தாரு. நான் கொண்டு போய் அந்த வீட்டில் மாயா இருக்கேன் பாருங்க, அவங்க கிட்ட அந்த லெட்டரை கொடுத்தேன். மாயா வந்துட்டு அந்த லெட்டரை பார்த்துட்டு வெளியில் வந்து, தனாவோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன், இது மாதிரி கார்த்திக்கிட்ட போயிட்டு இன்னைக்கு நைட்டு வரேன்னு சொல்லிடு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நானும் கார்த்திக் சார்கிட்ட போய் சொல்லிட்டேன் அப்படின்னு.
இதை கேட்டதோட கார்த்தி போலீஸ் அதிர்ச்சி ஆகுறாரு. அன்னைக்கு நைட்டு தான் மாயா அந்த கார்த்தியை பார்த்துருக்கணும், அப்பதான் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாரு. இன்னொரு பக்கம் அந்த பண்ணை வீட்டுக்கு பக்கத்துல பூஜை நடந்துகிட்டு இருக்கு. மாயா ஜானகி எல்லாரும் போறாங்க. அங்க புவனேஸ்வரி, பசுபதி, மகாலிங்கம் எல்லாருமே நிக்கிறாங்க. மாயாவும் ஜானகியும் பதட்டமா இருக்கிறத மகாலிங்கம் பாக்குறாரு. மகாலிங்கம் பார்த்துட்டு, என்ன இது, இவ இப்படி பயப்படுறா, என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு மகாலிங்கம் ஒரே டவுட் படுறாரு. ஒருவேளை கார்த்தியை இங்கேதான் புதைச்சிருப்பாளோலோ அப்படின்னு மகாலிங்கத்துக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்ப ஜானகி பதட்டமா நிக்கிறத பார்த்துட்டு மாயா சொல்றாங்க, பெரியம்மா பதட்டப்படாதீங்க பெரியம்மா, பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, இல்ல மாயா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. மாயா சொல்றாங்க, பெரியம்மா தயவு செஞ்சு பதட்டப்படாதீங்க அப்படின்னு. ஜானகியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க. அப்புறம் கொக்லிங் வருது. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, பூஜை நடந்ததோட ஒரே ஒரு கால் மட்டும் நட்டரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொக்லிங் வருது. கொக்லிங் அந்த குழியை தோண்டுது. அப்ப டக்குன்னு அங்க இருக்கிற கார்த்தியோட பாடியை பாக்குறாங்க. பார்த்ததோட எல்லாருமே செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப புவனேஸ்வரி செம்மையா அழுகுறாங்க. ஐயோ கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. பசுபதியும் நேரா பார்த்துட்டு அழுகுறாரு. ஐயோ அப்படின்ட்டு அழுகுறாங்க. இதை பார்த்ததோட ஜானகி, மாயா எல்லாருமே செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. ரகுராமும் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப புவனேஸ்வரி நேரா ஓடி ரகுராமோட சட்டையை பிடிச்சி, இப்படி என் பிள்ளைய கொண்டு புதைச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி ரகுராமோட சட்டையை பிடிச்சி அழுகுறாங்க. அதே நேரத்துல அந்த இடத்துக்கு அந்த போலீஸ் வராங்க. போலீஸ் நேரா என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது கார்த்தியோட பாடி இருக்கிறத பாக்குறாங்க. பார்த்ததோட போலீஸ் அதிர்ச்சி ஆகுறாங்க. போலீஸ் நேரா அந்த கார்த்தியோட உடம்ப ரெக்கவர் பண்றாங்க, போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி நேரா ரகுராம பார்த்து, என் பிள்ளைய இப்படி கொன்னுட்டியே, உன்னை சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்ல, போலீஸ் நேரா புவனேஸ்வரியை பார்த்து, இங்க பாருமா அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறது இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை, அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, ஏன் விசாரிக்கணும், இந்த குடும்பம் தான் என் பிள்ளைய கொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமோட குடும்பத்து மேல பழி போடுறாங்க. அப்ப இன்னொரு பக்கம் ஜானகி நேரா மாயாவை பார்த்து, மாயா என்ன மாயா எப்படி ஆகிருச்சு, அவங்க விசாரிச்சு எனக்கு தண்டனை அதிகம் கொடுக்கறதுக்குள்ள நானே ஒத்துக்கிறேன் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, பெரியம்மா அமைதியா இருங்க பெரியம்மா, பார்த்துக்கலாம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் மகாலிங்கம் இதை பார்த்துட்டு, ஆஹா என்ன இது, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அப்ப அந்த பாடி கிடைக்காம இருந்ததுக்கு இதான் காரணமா, இவளுக நைஸா கொண்டாந்து புதைச்சு வச்சிருக்காளுகளா, இருந்தாலும் நமக்கு சாதகமா ஒரு விஷயம் நடக்க போகுது, என்னதான் இருந்தாலும் இந்த கார்த்தியை இவளுக தான் அடிச்சு புதைச்சிருக்காளுக, இதை எப்படியும் போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க, ஆனா வேற எதுவும் கண்டுபிடிக்காம இருந்தா போதும், நம்ம எதுவும் வளராம இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்ப போலீஸ் நேரா ரகுராம பார்த்து, இங்க பாருங்க இப்ப கதிர் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்ல, அப்ப ரகுராம் சொல்றாரு, அவன் வீட்டுலதான் இருக்கான் அப்படின்னு. போலீஸ் சொல்றாங்க, கதிரை கைது பண்றதை தவிர எங்களுக்கு வேற வழி கிடையாது, அவரு தான் இன்னும் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு நிரூபணம் ஆகல, ஆனா 2 நாளைக்கு முன்னாடி அவர் கொலை மிரட்டல் விட்டுருக்காரு, அதனால கண்டிப்பா அவரை கைது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க. இதை பார்த்ததோட ஜானகி ஷாக் ஆகி, மாயா இதுக்கு மேலே விடக்கூடாது மாயா, இது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிட்டே இருக்கு, என்னால என் பொண்ணோட வாழ்க்கை அழிஞ்சு போக போகுது, நானே போயிட்டு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு மாயா சொல்றாங்க, பெரியம்மா தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுக்காதீங்க, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஜானகி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து நேரா வீட்டுக்கு போறாங்க. நேரா வீட்டுக்கு போனதோட அங்க ரகுராம் நேரா ஜானகியை பார்த்து, பாத்தியா எதுவும் மாப்பிள்ள எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொன்ன, பாத்தியா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு, அவனுக்கா சப்போர்ட் பண்ணி அவனை வெளியில கொண்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க பெரியப்பா, இன்னும் அவர் மேல தப்பு இருக்கு அப்படிங்கிறத இன்னும் நிரூபிக்கவே இல்லை, அதுக்குள்ளேயும் நீங்க அவர் மேல பழி சொல்றது ரொம்ப தப்பு அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, அப்ப உங்க 2 பேருக்கும் கதிர் தப்பு பண்ணலன்னு நல்லாவே தெரியுது, அப்ப அந்த கொலையை பண்ணது யாரு, அன்னைக்கு இந்த வீட்டுல இல்லாதது நீங்க 2 பேரும் தான், ஒருவேளை நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் ஏதாவது பண்ணிட்டீங்களோ அப்படின்னு. இதை கேட்டதோட பேரதிர்ச்சி ஆகுறாங்க மாயாவும் ஜானகியும். அப்ப பாட்டி நேரா பத்மாவை பார்த்து, பத்மா அவங்க 2 பேரும் அப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறியா, கொஞ்சம் கூட மனசாட்சியும் இல்லாம பேசுற, ஜானகி அப்படிப்பட்ட ஒரு ஆளா, ஒரு எறும்புக்கு கூட துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவ, அவளை போய் இப்படி தப்பா பேசுறீ அப்படின்னு சொல்ல,
அப்போ பத்மா சொல்றாங்க, யாருக்கு தெரியும் எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கு அப்படின்னு யாரு கண்டா? ஒருவேளை இவங்க 2 பேரும் கூட ஒருவேளை கார்த்தி தனாவுக்கு பிரச்சனை கொடுத்துருந்துருக்க, இவங்க 2 பேரும் அந்த கார்த்தியை ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா யாருக்கு தெரியும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் போலீஸ் வந்துட்டு அந்த மாயா வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை தனா நேரா போயிட்டு கார்த்தியை சந்திச்சிருப்பாங்களா? அந்த நேரத்துலதான் இது ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்னு போலீஸ் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் நேரா கதிர் கிட்ட, இங்க பாரு கதிர், அப்படி அன்னைக்கு கார்த்தி என்ன பேசினா அப்படின்னு சொல்லு அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, சார் அதை பத்தி என்னால சொல்ல முடியாது அப்படின்னு. அப்போ போலீஸ் சொல்றாரு, நீ சொல்றதை வச்சுதான் யாரு மேல உண்மை இருக்கு அப்படிங்கிறத என்னால கண்டுபிடிக்க முடியும், சொல்லு அப்படின்னு. இது கேட்டதோட கதிர் சொல்றாரு, சார் அன்னைக்கு தனாவை பத்தி அவன் தப்பா பேசினான். தனாவும் கார்த்தியும் காலேஜ்ல லவ் பண்ணி இருந்திருக்காங்க. அப்ப கார்த்தி வந்துட்டு தனாவை ரொம்ப விரும்பி இருக்கான். ஆனா நான் இடையில புகுந்து தாலி கட்டிட்டேன். எதுக்காகன்னா அந்த கார்த்தி நல்ல ஆளே கிடையாது, சரியான ஃப்ராடு. அவன் கூட எப்படி இந்த வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிதான் நான் போயிட்டு டக்குன்னு தாலி கட்டிட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட போலீஸ் சொல்றாரு, ஓ அப்படியா, அவன் தப்பானவன் அப்படின்னு சொல்றதுக்கு உன்கிட்ட ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, அந்த ப்ரூஃப் இருந்திருந்தா இந்நேரம் எல்லாரும் நான் சொல்றத நம்பியிருப்பாங்க. அந்த ப்ரூஃப் இல்லாததுனாலதான் என்னால எதுவும் பண்ண முடியல அப்படின்னு. அப்போ போலீஸ் சொல்றாங்க, சரி அந்த பொண்ணு பேர் என்ன அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, அந்த பொண்ணு பேரு வித்யா. ஆனா அந்த பொண்ணு கடைசி நேரத்துல உண்மையை சொல்லல. ஏன்னா இந்த கார்த்தி வந்துட்டு அந்த பொண்ணை கொலை மிரட்டல் விட்டான், அதனாலதான் அந்த பொண்ணு சொல்லல அப்படின்னு. இது கேட்டதோட போலீஸ் சொல்றாங்க, என்னப்பா இது இவ்வளவு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, அதான் சார் என்னால நிரூபிக்க முடியல. அப்படி நிரூபிச்சிருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. இது கேட்டதோட குருபரன் கேக்குறாரு, சரி ஃபாரின்ல இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்காளே மாயா, அவ எப்படி அப்படின்னு. கதிர் சொல்றாரு, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு சார். இந்த குடும்பத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்னு. இது கேட்டதோட போலீஸ் கேட்குறாரு, ஸோ அதனாலதான் ஈஸியா அந்த கார்த்தியை தீர்த்து கட்டிட்டாளா அப்படின்னு. இது கேட்டதோட கதிர் அதிர்ச்சி ஆகுறாரு, சார் அந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடையாது சார் அப்படின்னு. அப்ப போலீஸ் சொல்றாங்க, கடைசியா அந்த மாயா தான் கார்த்தியை போய் சந்திச்சிருக்கா. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயமே நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பா இதுக்கு காரணம் அந்த மாயாவா இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட கதிர் பேரதிர்ச்சி ஆகுறாரு. ரொம்பவே சூப்பரா இந்த ப்ரிவியூவை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ரிவியூ எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸை நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நியூ வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.